நேற்று என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வாடா உங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னான். சரி ரைட்டுன்ட்டு துறை பக்கத்தில் இருக்க தொக்கு பிரியாணிக்கு போயிட்டோம். போனால் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. ரைட்டுன்ட்டு பிரியாணி டபராவை பார்த்தா பிரியாணி டபராவே காலியாக நிலைமையில் இருந்துச்சு. பீஸ் எல்லாம் காலின்றதுனால சிக்கன் 65 வச்சு கொடுத்தாங்க. ரைட்டுன்ட்டு ரைத்தா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தொக்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரியாணியை பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்த்து சீரியஸாக பிரியாணி வேறு லெவலாக இருந்துச்சுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தாங்க. சீரியஸாக பிரியாணி வேறு லெவலாக இருந்துச்சு. சரி என் ஃப்ரெண்டு பிரியாணி தொக்கு ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைட் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். நீங்களே பாருங்கள் சிக்கன் 65 எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. அந்த சிக்கன் 65 பீஸ் அழுத்துனா செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்புறம் அங்கே இருந்த குட்டி டாக் ஒன்று எங்களே பார்த்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு 2 சிக்கன் பீஸை போட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த கடை கரெக்டாக கேப் ஜெமினின்ற கம்பெனி எதிர்க்க இருக்குது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி நாங்களும் பக்கத்தில் இருக்கிற ஜூஸ் கடையில் போய் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.